அதாவது இது என்னண்டா இது முதாஃப் முதாஃப் இலைஹி வஸ்ஸிஃபா. சரியா சரியா நீங்க எழுதினாத்தான் சரியா மொழிபெயர்க்கணும். சிஃபத் வசந்த விளைவுகிறோம். நீங்க பழமை வாய்ந்த கிராமத்தின், அது பழைய கிராமத்தின் புதிய பள்ளிவாசல். யாருக்கு சொல்லணும்? சொல்லணுமா? பழைய கிராமத்தின் புதிய பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் ஜதீத் கரியத்துல் கதீமா. ஃபீ கரியத்தில் கதீமா. இல்ல, முதாஃப் முதாஃப் இலைஹியை பயன்படுத்தணும், சரியா பயன்படுத்தணும். கரியத்து கதீமு அல் மஸ்ஜிதில் ஜதீத். இல்ல இல்ல, இதுல நீங்க சரியாக எதுக்குரிய சிப்பத்து விளங்கி, சரியா நான் சொன்னேன் பழைய கிராமத்தின் புதிய பள்ளிவாசல். யார சொல்லணும் சரியா? சொல்லணுமா? பாப்போம் செக் பாக்ஸ்ல எப்படி வந்திருக்குது. மஸ்ஜிதுல் ஜதீத் பில. குட். மஸ்ஜிதுல் கரியத்தில் கதி, இங்க பாருங்க. ரைட், இப்படிதான் வரும். மஸ்ஜிதுல் கரியத்தில் கதீமதி அந்நதீஃபு. வாசிமா ஆசிரியர். மஸ்ஜிதுல் கரியத்தில் கதீமத்தின் நதீஃப். தமிழ்ல எப்படி வந்துச்சு நான் சொன்னேன்? பழமை வாய்ந்த கிராமத்தின் புதிய பள்ளிவாசல். அப்படிங்க வரும் பழமை வாய்ந்த, இதைத்தான் நீங்க பார்க்கணும். பழமை வாய்ந்த கிராமத்தில், அது அப்ப அது முதாஃப் முதாஃப் இலைஹி. சரியா? அப்ப அந்த பழமை வாய்ந்த கிராமத்தின், அப்ப முதாஃப் இலைஹிக்குரிய சிஃபத். சரியா? பழமை வாய்ந்த கிராமத்தில் புதிய பள்ளிவாசல். புதிய பள்ளிவாசல். சரியா? புதிய பள்ளிவாசல் கொலே அது முதாஃபுக்குரிய சிஃபத். மஸ்ஜிதுல் கரியத்தில் கதீமதி. இப்ப இந்த ஹரக்கத் மிக முக்கியம். இங்க பாருங்க, இந்த பாருங்க ஹரக்கத் எப்படி இருக்குது. மஸ்ஜிது அந்நதீஃப். நான் சொன்னேன் பாருங்க, இந்த முதாஃப பத்தி சொல்லக்கொள்ளே நக்கிராவாக வராது, மாரிஃபாவாக அல் பெற்று வராது, ஆனால் மாரிஃபாவாக கருதப்படும் என்று சொன்னேன். எனவேதான் நீங்க பாருங்க அந்நதீஃப்னு வந்திருக்குது. அதாவது இந்த அந்நதீஃப்ன்றது மஸ்ஜிதுக்குரிய சிஃபத், முதாஃபுக்குரிய சிஃபத். சரியா? எனவே அந்நதீஃப்னு வந்திருக்குது. நதீஃப்னு வரங்க. அந்நதீஃப் பழமை வாய்ந்த கிராமத்தின் புதிய பள்ளிவாசல். அப்ப இது ஒரு சிஃபா. இந்த வசனமே தொக்கி நிக்குது. இந்த வசனத்தை முடிக்கலாம். சரியா?
உதாரணமா சொல்றால் பழமை வாய்ந்த கிராமத்தின் புதிய பள்ளிவாசல் அழகானது. எப்படி சொல்லலாம்? மஸ்ஜிதுல் கரியத்தில் கதீமத்தின் நதீஃபு ஜமீலத் ஜமீல் ஜமீலுன் ஜமீலுன். மஸ்ஜிதுல் கரியத்தில் கதீமத்தின் நதீஃபு ஜமீலுன். எப்படி தமிழ்ல? இங்கிட்டு வாசுங்க. பழைய அல்லது பழமை வாய்ந்த கிராமத்தின் புதிய பள்ளிவாசல் அழகானது. சரியா? இப்ப இதுல முதாஃபுக்குரிய சிஃபத் அல் நதீஃபு, முதாஃபுக்குரிய சிஃபத் அல் கதீமத்தி. அப்ப இந்த ரெண்டு வசனமும் சிஃபா மௌசூப். இது முப்ததா கபர் வசனமாக நாங்க மாத்துறோம்னு சொன்னால் அதை நாங்க கபர் ஒன்று கொண்டு வந்து முடிக்கிறோம். மஸ்ஜிதுல் கரியத்தில் கதீமத்தின் நதீஃபு ஜமீலுன். அப்ப இதுல இதுவரைக்கும் முப்ததா, ஜமீலுல் கபர். இந்த ஜும்லா நாங்க ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தா மஸ்ஜிதுல் கரியத்தில் கதீமத்தின் நதீஃபுன்றது முப்ததா, ஜமீல்ன்றது கபர். இந்த ஜமீல் எதை வச்சு தீர்மானிச்ச? முதாஃப் வச்சு தீர்மானிக்கிறோம். முதாஃப் வந்து பாருங்க, இப்ப பள்ளிவாசல் அழகானது என்றால் அல் மஸ்ஜிது நதீஃபுன், அப்படித்தானே? அப்ப நான் சொன்னோம் முதாஃப் வந்து அல் பெற்று வராது, ஆனா மாரிஃபாவாக கருதப்படும். மஸ்ஜிதுன்றது முதக்கர், ஆண்பால், எனவே ஜமீல் நீக்கும். சரியா? அப்ப இதை சரியா விளங்கணும். இதை நீங்க சரியா விளங்கினாத்தான் சரியான மொழிபெயர்ப்பை கொடுக்கணும். இப்ப நீங்க முதாஃபிலையில சிஃபத்தை அடுத்த கொண்டு வாங்க. அப்ப லேசி கரியத்தில் கதீமத், இந்த ஹரக்கத்தான் தீர்மானிக்குது எதுக்குரிய சிஃபத்துன்னு சொல்லி. அது கரியான்றது பாருங்க முஅன்னஸ், கதீமாவும் முஅன்னஸ். மஸ்ஜிதுன்றது முதக்கர், நதீஃபு முதக்கர். ஒட்டுமொத்த வசனத்துல மஸ்ஜிதுன்றது வந்து முதக்கர், எனவே கபர் வந்து முதக்கர்ல முடிஞ்சுது. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இதுல நீங்க முதாஃப் முதாஃப் இலைஹி, சிஃபா மௌசூப் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? நதீஃப் என்று சொன்னால் சுத்தமான, அதாவது பழமை வாய்ந்த பள்ளிவாசலின் சுத்தமான பள்ளிவாசல் அழகானது. பழமை வாய்ந்த கிராமத்தில் சுத்தமான பள்ளிவாசல் அழகானதுதான் இந்த வசனத்துக்கான மொழிபெயர்ப்பு. நான் இன்னொரு வசனம் தாரேன், எழுதுங்க. எழுதுங்க. அழகான நாட்டின் பொருளாதாரம் பலவீனமானது. அழகான நாட்டின் பொருளாதாரம் பலவீனமானது. நாங்க பொருளாதாரத்துக்கு இக்திசாத்னு சொல்லுவோம். இக்திசாத் சாது. பலவீனமானதுக்கு தஈஃப்னு சொல்லுவோம். நீங்க தௌலா யூஸ் பண்ணுங்க, பலதுன்னு யூஸ் பண்ணலாம், அல்லது தௌலத்துன் அல்லது பலதுன். யாருக்கு சொல்லலாம் அந்த வசனத்தை? அழகான நாட்டின் பொருளாதாரம் பலவீனமானது. இத்திசாலு தௌலத்தில் ஜமீலத்து லைஃபுன். இந்த சொல்லுங்க. இத்திசாலு தௌலத்தில் ஜமீலத்து லைஃபுன். இல்ல. இஹ்திசாது தௌலத்தி அல் ஜமீலத்தி லைஃபுன். குட்.
அத்தௌலத்தில் ஜமீலத்தி, அது முக்கியம். இக்திசாது தௌலத்தில் ஜமீலத்தி. ஏன்னா இங்க வந்து முதாஃப் இலைஹிக்கு தான் சிஃபத் போகுது. எனவே அந்த அடையாளம் அத்தௌலத்தி அல் ஜமீலத்தி. சரியா? நாங்க எப்படி எழுதுவோம்? இக்திசாது அத்தௌலத்தி. சரியா? இக்திசாது தௌலா நாட்டின் பொருளாதாரம். எப்படிப்பட்ட நாடு? அல் ஜமீலத்தி. சரியா? அப்ப இதுல நீங்க ஹரக்கத்தல் மிக முக்கியம். அல் ஜமீலத்தி தஈஃபுன். தஈஃபுன் சொன்னால் பலகீனமானது. தஈஃபுன். இப்ப இங்க பாருங்க, இக்திசாது அத்தௌலத்தி. சரியா? இக்திசாது அத்தௌலத்தி, இக்திசாது அத்தௌலத்தில் ஜமீலத்தி தஈஃபுன். இக்திசாது, அப்ப இது ரெண்டும் முதாஃப் இலைஹிக்குரிய சிஃபத். சரியா? இக்திசாது அத்தௌலத்தி அல் ஜமீலத்தி தஈஃபுன். மற்றொரு வசனம் சொல்லுங்க, எழுதுங்க. பிரபல்யமான பல்கலைக்கழகத்தின் விசாலமான வாசிக சாலையை பாடசாலையின் புதிய மாணவர்கள் தரிசித்தனர். இந்த வசனத்தை யோசிச்சு எழுதணுமே. அதாவது ஃபியல் ஃபாயில் முதாஃப் முதாஃப் இலைஹி சிஃபா. பிரபல்யமான பல்கலைக்கழகத்தின் விசாலமான வாசிக சாலையை பாடசாலையின் புதிய மாணவர்கள் தரிசித்தனர். யாரு சொல்லணும்? ஜும்லா ஃபேலியால எழுதுங்க. ஜும்லா ஃபேலியால, ஜும்லா இஸ்மியாவல்ல. பாடசாலையின் புதிய மாணவர்கள். இல்ல, ஜாரத் துல்லாபுல் ஜுதுத் அல்ல, பாடசாலையின் புதிய மாணவர்கள். மக்தபுன்னு சொல்லல. மக்தபுண்டால் ஆபீஸ் அல்லது மேசை. மக்தபத்துன். زارت சொல்லுங்க. طلاب الجديد زارت طلاب الجدد முடியுங்களே. مكتبة الجامعة مشهورة واسعة. நீங்க முதாஃபிலே சட்டத்தை பேடாமலே சொல்றீங்க. மஃபூம்
நீங்க சொல்றது சரி விளங்குது. ஆனா நகு சட்டத்தை பேணி சொல்லணும். அப்பதான் நகு படத்துக்கு ஒரு பெருமானம் இருக்கும். இப்ப முதாஃபிலை சட்டத்தை நாங்க படிக்கிறோம். இப்ப முதாஃபிலை கட்டாயம் ஜர்பு செய்யணும். இப்ப நகு படத்தை அதுதான் முக்கியம். கடைசிக்கு தம்மா ஃபத்ஹா கஸ்ரா வெரி இம்பார்ட்டன்ட். வாசிக்கின்ற போது பெரும்பாலும் நகு தெரிஞ்சாக்கள் அதான் பார்ப்பாங்க. நீங்க சரியா வாசிக்கிறீங்களான்னு பாக்குறதுன்னா நீங்க ஃபாயில் உண்டால் ரஃபு, மஃபூல் உண்டால் நஸ்பு, ஜர்ரு, முதாஃப் உண்டால் அதுல அடையாளங்கள், முதாஃபிலை அதெல்லாம் சரியா சொல்லணும். யாரு சொல்லலாம்? பிரபல்யமான பல்கலைக்கழகத்தின் விசாலமான வாசிய சாலையை பாடசாலையில் புதிய மாணவர்கள் தரிசித்தனர். கஷ்டமேகுதா? சத்தமா சொல்லுங்க. யாரு சொல்லுங்க. சத்தமா சொன்னதான் கேட்கு. زارت طلاب المدرسة الجديدة مكتبة الجامعة المشهورة الواسعة. சின்ன பிள்ளையா நீ இன்னொருத்தருக்கு சந்தர்ப்பம். அப்ப யாரு சரியா சொல்றேன்? زارت طلاب الجدد مكتبة الجامعة المشهورة الواسعة. ஜாரத் துல்லாபுல் ஜுதுதுன்னு வரவே படாது. பாடசாலையின் புதிய மாணவர்கள். அதான் நீங்க கட்டாயம் பார்க்கணும். பாடசாலையின் புதிய மாணவர்கள். வசனத்தை விளைவிக்கணும். பாடசாலையின் புதிய மாணவர்கள். زارت طلاب جديد المدرسة المكتبة. ஃபர்ஸ்டா பாருங்க எப்படி வரும். பாசிங் வாக்குது. பிரபல்யமான பல்கலைக்கழகத்தில் விசாலமான வாசிய சாலை பாடசாலை புதிய மாணவர்கள் தரிசித்தனர். அரபுல தமிழ்ல எல்லாருக்கும் வாசிக்கணும். அரபுல வாசிக்கணும். அரபுல சொல்லணும். زار طلاب المدرسة الجدد مكتبة الجامعة المشهورة الواسعة. இல்ல நான் இதை வாசிங்க. நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிக்கிறத வாசிங்க. ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிக்கிறத வாசிங்க. ஆசிரியர் சரியா அறக்கத்தனை வச்சு தாய்க்கணும். زار طلاب المدرسة الجدد مكتبة الجامعة المشهورة الواسعة. இங்க பாருங்க, நான் சொன்னேன் அதாவது பாடசாலையின் புதிய மாணவர்கள். பாடசாலையில மாணவர்களுக்கு எப்படி சொல்ற? துல்லாபுல் மதரசா முதாஃபிலேஹிதானே. பாடசாலையின் மாணவர்கள் துல்லாபுல் மதரசா. இப்ப இதுக்கு நான் ஒரு சிபத்தை சேர்த்துக்கிறேன். என்ன? பாடசாலையின் புதிய மாணவர்கள். அது முதாஃபுக்கு மீதும். துல்லாபுல் மதரசத்தில் ஜுது. துல்லாபுன்றது பன்மை. எனவே ஜதீதுல பன்மை ஜுதுத். ஜதீதூன்னு யூஸ் பண்றல ஜுதுத்.
அப்படி ஒரு பன்மை இருக்குது. சரியா? ஜதீதுன் ஜுதுத். ஓகே. சின்னத்துக்கு இங்க திறமையான பாடசாலையின் திறமையான மாணவர்கள் வந்திருந்தால் எப்படி வரும்? துல்லாபுல் மதரசத்தில் ஜுதுதுன்றது பாடசாலையின் புதிய மாணவர்கள் தானே. ஜதீதுன் ஜுதுத், அத்துல்லாபுல் ஜுதுத். அத்தாலிபாத்துல் ஜதீதாத்துன்னு வரும். அத்தாலிபாத்துல் ஜதீதாத்து ஜமுல் முஅன்னஸ் சாலிம். பாடசாலையின் திறமையான மாணவர்கள் எப்படி சொல்வீங்க? சொல்லுங்களேன். பாடசாலையின் திறமையானதுக்கு துல்லாபுல் மதரசத்தி தக்கியும். ஜக்கி என்றால் விவேகமானது. ஜக்கியுன் அஸ்கியா அது வேற. மாஹிர். மாஹி சரியா சொல்லுங்களேன். பாடசாலையின் திறமையான மாணவர்கள் எப்படி சொல்றீங்க? துல்லாபுல் மதரசத்தில் மாஹிர். மாஹிர் சரியா? மாஹிர் சரியா? எப்படி வரும்? மாஹிரூன. மாஹிரூன. குட். துல்லாபுல் மதரசத்தில் மாஹிரூன என்றால் துல்லாபுன்றது பன்மை. எனவே மாஹிருண்ட அதையும் மாஹிருன்றத ஜம் ஆக மாற்ற வேண்டும். மாஹிரும் மாஹிரூன். சரியா? ஓகே. பாடசாலையின் புதிய மாணவர்கள் ஜார தரிசித்தனர். ஜும்லா ஃபேலியா. சரியா? இந்த ஜும்லா இஸ்மியா எழுதுறால் துல்லாபுல் மதரசத்தில் ஜுதுது ஜாரு. ஜாரு. சரியா? இது மஃபூல். அடுத்தது என்ன பாருங்க? மஃபூல். மஃபூல் தானே? மஃபூல் எப்படி வந்தீங்க? மஃபூல் பாருங்க. மஃபூல் மக்தபத அல் ஜாமிஅத்தி பல்கலைக்கழகத்தின் வாசிக சாலை. எப்படிப்பட்ட வாசிக சாலைன்னு சொன்னால் அல் வாசிஅத்த விசாலமான. எப்படிப்பட்ட பல்கலைக்கழகம்? அல் மஸ்ஹூரத்தி அதாவது பிரபலியமான பல்கலைக்கழகத்தின் விசாலமான வாசிக சாலையை பாடசாலையின் புதிய மாணவர்கள் தரிசித்தனர். ஜார துல்லாபுல் ஜுதுத் மக்தபத் அல் ஜாமிஅத்தில் மஷ்ஹூரத்தி அல் வாசிஅத்த. விளங்குச்சா? அப்ப இந்த ஹரக்கத்தான் தீர்மானிக்கும் இது முதாஃபுக்குரிய சிஃபத்தா முதாஃபு இலைஹிக்குரிய சிஃபத்தான்னு சொல்லி. சரியா? அப்ப இதுல மிச்சம் கவனமாக தெளிவாக இருக்க வேண்டும். நாங்க இன்னொரு உதாரணம் தாரேன், அதோட முடிச்சுக்கொள்ளும். எழுதுங்களேன். தனியார் வைத்தியசாலையில் புதிய வைத்தியர் தனியார் வைத்தியசாலையின் புதிய வைத்தியர் புதிய
புதிய கம்பெனியில் தொழிலாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார். தனியார் வைத்தியசாலையில் புதிய வைத்தியர் புதிய கம்பெனியில் தொழிலாளர்கள் அல்லது வேலையாட்களுக்கு சிகிச்சை அளித்தார். நான் சொல்ற ஆலஜ என்று சொல்றது ஆலஜ என்றால் சிகிச்சை அளித்தாங்க. ஆலஜன்னு சொல்லலாம். ஆலஜ சிகிச்சை அளித்தார். யாரும் சொல்லலும். சொல்லலுமா? புதிய கம்பெனினா புதிய கம்பெனியின் தொழிலாளர்கள் புதிய கம்பெனியின் தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளித்தார். அப்படி சொல்லணும். மறுதல் ஜுதல்ல புதிய கம்பெனியின் வேலையாட்கள் அல்லது பணியாட்கள் அல்லது தொழிலாளர்கள். புதிய கம்பெனிக்கு என்ன சார்? கம்பெனிக்கு என்ன சொல்ற? கம்பெனிக்கு ஷரிகத்துன் கம்பெனி. عالج طبيب المستشفى الأهلية الجديد مرضى நோயாளிகள் அல்ல, தொழிலாளிகள். தொழிலாளிக்கு என்ன சொல்ற? இந்த வசந்த பிள்ளையோடு ஆமிலும் ஆமிலூன அல்லது ஆமிலும் உம்மாலும் ரெண்டு சொல்லலாம். பாருங்க, நான் எழுதிக்கு உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்க எப்படித்தான் வரணும். பாருங்க, ஆலஜ தபீபுல்
முஸ்தஷ்ஃப முஸ்தஷ்ஃபல் காசி. இந்த முஸ்தஷ்பான்ற சொல் சில போது முன்னஸாக பயன்படுத்தலாம். முஸ்தஷ்வல் அஹ்லியா என்று சொல்றது வந்து அது உள்நாட்டு வைத்தியசாலை. இப்ப நாங்க தனியார் வைத்தியசாலை சொல்றது அது முஸ்தஷ்வல் காசி அல்லது முஸ்தஷ்வல் காசத்தின்னு சொல்லுவோம். மேலும் பெரும்பாலும் முதத்தராகத்தான் பயன்படுத்துறது. சில இடங்கள்ல முஸ்தஷ்பாவது முன்னஸாக பயன்படுத்தலாம். ஆனது தபீபுல் முஸ்தஷ்வல் காசி. இன்னொரு சொல் வரணும். அதாவது புதிய 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 என்ன சொல்றது? அல் ஜதீது. சரியா? அப்ப இந்த ஜதீது தபீபுக்கு போகும். பாருங்க, ஆலஜ தபீபுல் முஸ்தஷ்ஃபல் இது ரெண்டும் முதாஃப் இலைஹி. தனியார் வைத்தியசாலையின். சரியா? தனியார் வைத்தியசாலையின். ஆலஜ தபீபுல் முஸ்தஷ்ஃபல் காசில் ஜதீது. தனியார் வைத்தியசாலையின் புதிய வைத்தியர் சிகிச்சை அளித்தார். யாருக்கு? உம்மால அஷ்ஷரிகதி அல் ஜதீததி. புதிய புதிய கம்பெனியின் தொழிலாளர்களுக்கு. இதுல உம்மான்றது ஜம்மு தக்சீர் தானே. ஜம்மு முசக்கர் சாலிம் வந்து ஆமிலூன. ஆமிலூன எப்படி வரும்? ஆமிலூனன்றதுனால எப்படி வரும்? குட். ஆமிலீந்து வரும் என்றால் அது என்ன? உதாரணமாக ஆலஜ தபீபுல் முஸ்தஷ்ஃபல் காசில் ஜதீது ஆமிலி என்று வரும். உதாரணமாக நான் எழுதிக்காட்டேன். ஆமிலி. சரியா? ஆமிலின்னு வரும். இப்படிதான் வரும். நூன் இல்லாம போகும். சரியா? ஆலஜ தபீபுல் முஸ்தஷ்ஃபல் காசில் ஜதீது ஆமிலி அஷ்ஷரிகதி. ஆமிலின்னு வரும். புதிய கம்பெனியிலே எங்களுக்குள்ள ஃபீ வரும். என்ன புதிய கம்பெனியின் புதிய கம்பெனியில் சொல்லல. புதிய கம்பெனியில் இருக்கின்றன அது வேற. அப்படி சொல்லண்டா இப்ப நான் சொன்னேன் புதிய கம்பெனியின் தொழிலாளர், அதாவது புதிய கம்பெனியினுடைய தொழிலாளர். புதிய கம்பெனியில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளித்தார்னு சொன்னால் அது அப்படி சொல்லலாம். ஆலஜ தபீபுல் முஸ்தஷ்ஃபல் காசில் ஜதீது அல் ஆமிலீன அல்லது அல் உம்மால ஃபி ஷரிகத்தில் ஜதீது. சரியா? அப்படின்றால் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? புதிய கம்பெனியில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு தனியார் வைத்தியசாலையில் புதிய வைத்தியர் சிகிச்சை அளித்தார். கைரன். ஓகே, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப இந்த முதாஃப் இலைஹி ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க அஸ்மால் மௌசூல் ஆண்டு படிச்சோம். ஒரு 2 minutes தாங்க.